டியர் யூடியூப் கைஸ், இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது எந்த இடம்னா பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம். தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் ஒன்றான அதிமுக்கிய மாவட்டங்களில் ஒன்றான பெரம்பலூரில் நாம் நின்றுட்டுருக்கிறோம். இந்த பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்து கடந்த 1995-96ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக உருப்பெற்றது. இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தின் ஒரு நிர்வாக வசதிக்காக பல மாவட்டங்களாக கரூர், பெரம்பலூர், அரியலூர் என பிரிக்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் ஒன்று. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த பெரம்பலூர் புது பஸ். நம்ம கேட்டால் அந்த பட்டிக்கொடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த போலீஸ் பூத்துக்கு பின்னால் தான் புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. சென்னையில் மாநில தலைநகரம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் பெரம்பலூர் வழியாக தான் போகும். குறிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துறையூர், சேலம், நாமக்கல், அரியலூர் போன்ற இடங்களுக்கு சாலைகள் பிரிகின்றன. ஆனால் தற்பொழுது வளர்ந்து வரும் ஒரு கல்வி நிறுவனங்களும் மருத்துவக் கல்லூரியும் புகழ்பெற்ற தனியார் மருத்துவக் கல்லூரியும் உள்ளது. அங்கேருந்து நல்லா இருக்குங்க சார். அந்த இதை எல்லாருமே ஏது சார் இருக்கும்போது தான். ஆமாம் ஐயா, ஆமாம் 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 ஆமாம். நான் ஸ்கூல்லையும் டூர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே இருக்காரு? ஆமாங்க சார். அவங்க ஒய்ஃப் என்ன சர்வீஸ் 6 வருஷம் தான் இருக்குங்களா சார்? சர்வீஸ் உங்களோட ஒரு வயசு தான் கூட வாட்டிருக்கேன். இல்லை, நம்ம டேட்டா பர்த் தான் சார். அப்படியா? 72 தான். 72 தான். எனக்கு 6 வருஷம் கிடைக்குன்னா உங்களுக்கு 7 ஒரு வருஷம் கூட வரும். ஆமாம் ஆமாம். சர்வீஸ் ரொம்ப கம்மி இப்போ. கரெக்ட் சார். இல்லை, அவருக்கு 10 வருஷம் வச்சுன்னா 14 தானே அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஆமாம் ஆமாம். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய கிடையாது. நீங்கள் எப்படி திரும்பணும்னு பார்த்துக்க. 4 ரோடு வரும். நேரம் போக வேண்டியது தான் சார். நேரம் படம் மணி அப்படி லெஃப்ட் திருப்பி இருக்கலாம். பரவாயில்ல, நேரம் போய் நம்ம நேரம் இப்படியே போயிடலாம் சார். போய் திரும்பி என்ன போயிட்டே இருக்கலாம். ரோடே போகுது சார். இப்போ வேலை உண்டு, வெட்டி உண்டு. யார்ட்டையும் வச்சுக்க மாட்டாரு. கோழி முட்டுறது, இங்கே பேசுறது, அங்கே பேசுறது ஒன்றுமே இருக்காது. 10வது நாள் சார். 10வது நாள் யார்கிட்டையும் எந்த இடைஞ்சலும் கிடையாது. அவர் வேலை உண்டு, வெட்டி உண்டு, அவ்வளோதான். இவரை பொறுத்தவரைலாம் நம்மளாவது உங்களுக்கும் பேசுவோம். அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. சப்ஜெக்ட் தான் சார். இது தானே இங்கிலீஷும் நல்லா எடுப்பாரு சார். ஆனால் இது ஹிஸ்ட்ரி தானே, சோசியல் சயின்ஸு. ஆனால் எது இங்கிலீஷ் அப்பாயின்மெண்ட்டாக நல்லா அப்டேட் பண்ணிட்டார். அப்பாயின்மெண்ட்டு சோசியல் எம்ஏ ஹிஸ்ட்ரி தானே ஆகும். அங்கே போய் தான் வரணும். வண்டி பெட்ரோல் போடணும் பார்த்துக்க. மதுரை இங்கே தான் இருக்காரு. இல்லை சார், சொந்த போயிட்டே இருக்கு. நாங்கள் சர்வீஸ் ரோடு அதில் தான் பாலம் தாண்டி தான் போய் ஏறிக்க முடியும் போல. சர்வீஸ் ரோட்லேயே போய் பாலம் தாண்டி ஏறிக்கலாம். திருச்சி 58 துறைமங்கலம்.
அவங்க ரேவதி மிஸ்ஸும் சுமிதி மிஸ்ஸும் கிளம்பிட்டாங்க. வண்டி பெரம்பலூர், வாலிகண்டபுரம், தொழுதூர், லப்பை, குடிகாடு. பெரம்பலூர்லேருந்து கிளம்புறாங்க. பெரம்பலூர் டிப்போ. ஆமாப்பா. இது இப்படி இது வந்து என்ட்ரி, இது எக்ஸிட். அது தனலட்சுமி சீனிவாசன் இல்ல? ஆமா. சர்ச்சில் இருக்கு ப்ரோ. கோடு கவனிக்கல. திருவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலுக்கு செல்லும் வழி. ஓம் ஸ்ரீ மதுரகாளியை நம. ஓலா சார், டைம் இருந்தா போயிட்டு வந்துடலாம். நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? நான்வெஜ்ஜா? ஐயோ வேண்டாம். அந்த நான்வெஜ்ஜா? ஏன் சைடில் இறங்கிட்ட? க்ளோஸ் பண்ணிட்டான். வேலை பார்க்குறேன். வேலை பண்ணிக்கிறேன். சரி, எல்லா வண்டி இப்படி தான் போகுது. அந்த பக்கம் இறங்கி போனால் காலையில் பனி நிறைய இருக்க மாதிரி இருந்தது. இன்னும் வெயில் தான். இன்னும் எல்லாமே அதிகம். பனியாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும். சிவராத்திரி வரைக்கும். சிவராத்திரி எந்த கோயிலுக்கு போகிறேன் நீங்கள்? சிவராத்திரியா தைப்பூசம்? தைப்பூசம் எந்த கோயில்? எல்லாம் ஒன்று சேர்ந்து பொங்கல்லாம் அசைவம் உண்டா? சைவம் தான். டோல் பிளாசா தாண்டின உடனே சார். ஆமா, டோல் பிளாசா தாண்டின உடனே கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்க. அது சமயபுரம் வந்துடும். டோல் பிளாசா தாண்டின உடனே சமயபுரம். டோல் பிளாசா வந்தோடனே அலர்ட் பண்றேன். வண்டி நிற்கல. ₹100 செலவு மிச்சம் முடியாது. அதெல்லாம் நீங்க நம்ம வச்சிருக்கிறோம், கவலைப்படாதீங்க. அப்படியா? பணம் ரெடியா எடுத்து வச்சிருக்கிறேன். வச்சிருக்கீங்க ரெடி? பையன் வச்சிருக்காரு. தெரியல, டீ கடை நிப்பாட்டினாரு. டீ கடையை காணும். டீ கடையை காணும். அதான் பிரச்சனை. இப்போ வல்லமை மிக்கவன் அப்பன் பழனி எப்பன். அப்பா அம்மா தானே பாருங்க. ஆமா, இன்னும் வாங்க போறாங்க. சாமியும் வந்துடுங்க. சாமி அலட்டு மாதிரியே 47 46 தானே இது. 33 ஈரோடு. ஈரோடு 33 38 தான். 38 39 66 கோயம்புத்தூர். 33 ஈரோடு.
86 ஈரோடு ஈஸ்ட். இதுதான் A2B ரெஸ்டாரண்ட். கரெக்டா இங்க நிக்கிறீங்க நான் சொன்ன இடத்துல. இறங்க முடியுமா? டியர் யூடியூப் கைஸ், இப்போ நாம எங்க நின்றுட்டு இருக்கோம்னா சென்னை திருச்சிராப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில பெரம்பலூருக்கும் சமயபுரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். எம்ஆர் பாளையம் இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இது இது முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஏனெனில் A2B பெட்ரோல் பங்க் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. திருச்சி செல்லும் வாகன ஓட்டிகள், திருச்சி மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகன ஓட்டிகள் இங்கே பாத்தீங்கன்னா சிஎன்ஜி பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்க், இது முக்கியமான பெட்ரோல் பங்க். திருச்சிக்கு நம்ம திருச்சியில கூட ஃபில்அப் பண்ணிக்க வேண்டாம். இங்கே தேவையான அளவு பெட்ரோல் வாகனங்களுக்கு பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜியை ஃபில்அப் பண்ணிக்கலாம். பசியோடு வரும் நபர்கள் இங்க A2B இருக்கு, இங்க சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக மகிழுந்து மற்றும் 2 வீலர்ல வரவங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். எனவே இந்த பெட்ரோல் பங்கையும் A2B ஹோட்டலை பயன்படுத்திக்கிங்க. இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கங்க கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க என கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜாய் ஹிந்த். இப்ப நாம இருக்கிறது எந்த இடம்னா சமயபுரம் டோல் பிளாசா, திருச்சி மாவட்டத்தின் நுழைவு வாயிலாக இருக்கின்ற சமயபுரம். இங்க இருந்து தான் இதுதான் திருச்சியில இருந்து மெட்ராஸ் வரும்போது வரக்கூடிய முதலாவது டோல் பிளாசா. சமயபுரம் கோவிலிருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இந்த டோல் பிளாசா இருக்கு. எல்லா வாகனங்களும் இங்கே தான் டோல் கட்டி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் இங்கு இருக்கக்கூடிய உணவு விடுதிகளையும் மற்ற வசதிகளையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு டீ ஸ்டால். இங்கே வந்து டீ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே டீ கடை, 2-3 டீ கடை எல்லாமே இருக்குது. A to Z எங்களோட ஒரு பயணிகள் வழிபோக்கு அந்த பயணம் பண்றவங்களுக்கு எல்லா வசதிகளும் இந்த டோல் பிளாசா பக்கத்திலேயே இருக்கு. பார்த்துக்கங்க, பயன்படுத்திக்கிடுங்கள். ஜெராக்ஸ் கடை, அந்த அசைவ செட்டிநாடு மெஸ், அப்புறம் டீ கடை, காஃபி கடை, ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே இருக்கு. எனவே பொதுமக்களை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். யூடியூப் நண்பர்களே, இப்ப நாம பார்க்க போற பாலமானது திருச்சிராப்பள்ளி சிதம்பரம் புறவழிச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான பாலம். இந்த நமக்கு ஏத்தாப்புல பனமங்கலம் பேர் இந்த இடம் பேரு. இதுக்கு ஏத்தாப்புல உள்ள இது எங்க போகுதுன்னா சிதம்பரம் வரைக்கும் செல்கிறது. பாண்டிச்சேரி, சிதம்பரம், கடலூர் போன்ற இடங்களுக்கு செல்லும் மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. திருச்சிராப்பள்ளி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையை பைபாஸ் ரோடு இது எப்படின்னா இது எங்கேருந்து வருதுன்னா தொட்டியத்துல சிதம்பரம் வரைக்கும் போகுது. நாமக்கல் தொட்டியம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து சிதம்பரம் வரைக்கும் செல்லுகின்ற சாலை. இங்க நம்ம திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு மேல இந்த மேம்பாலம் கட்டிருக்கிறாங்க. குறிப்பாக டால்மியாபுரம் செல்லும் சிமெண்ட் லாரிகள், அரியலூர், ஜெயங்கொண்டம் போன்ற இடங்களுக்கு செல்லும் வாகனங்கள், சிதம்பரம் வரைக்கும் வரக்கூடிய வாகனங்கள் இந்த வழியாக தான் போய் ஆகணுங்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கேதான் திருச்சிராப்பள்ளி புறவழிச்சாலை துவங்குகின்றது. இது நம்பர் 1 டோல்கேட். இங்கேருந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி புறவழிச்சாலை தொடங்கி லாஸ்ட் பிளாக்ல பார்த்தோம் இல்லையா TVS டோல்கேட்னு, அது வரைக்கும் போகுது. இதுதான் நம்ம புறவழிச்சாலையின் துவக்கம். நம்ம ரைட் ஹேண்ட் சைட் போனோம்னா திருச்சி நகரம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு நேரம் போனீங்கன்னா நேரம் அப்படியே உங்களுக்கு வந்து திருச்சி புறவழிச்சாலை வழியே சென்று கொள்ளிடம் காவிரி ஆறுகளை கடந்து பால்பண்ணை, பொன்மலை ஆகிய இடங்களின் வழியே சென்று உங்களுக்கு வந்து TVS டோல்கேட்டை அடைகின்றது. இதுதான் நம்ம நம்பர் 1 டோல்கேட் கூட நெருங்கிட்டோம். இங்க ஆல்ரெடி இந்த பிளாக் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீங்க இங்கிருந்து சேலம், லால்குடி, திருச்சி நகரம் போன்ற இடங்களுக்கு கிழக்கு மேற்காக சாலைகள் பிரிகின்றது. பாருங்க. நாம் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. எனவே இந்த விளாக முடிச்சுக்கிறோம். யூடியூப் கைஸ், இந்த விளாக பாருங்க. இந்த என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.